friends, welcome to Maths 101 series. இந்த வீடியோவில் நம்ம factors, multiples, primes, composite numbers இந்த 4 types of numbers நம்ம understand பண்ண போகிறோம். இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கார்பெண்டர் ஆகலாம். நம்ம கார்பெண்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் ஒரு வேர்ஹவுஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. அவங்க என்ன ஆர்டர் செஞ்சுருக்காங்கன்னா ஷெல்ஃப்ஸ் 12 ஃப்ராஜைல் பாக்ஸஸ், அதாவது கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கிற பாக்ஸஸ், அதுக்கு அப்படி 12 பாக்ஸஸ்க்கு நம்ம ஷெல்ஃப் செய்யணும் அந்த வேர்ஹவுஸ்க்கு. ஸோ நம்ம இந்த பாக்ஸஸ் கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சதுனால நம்ம ஒரு பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ் போட முடியாது, ஏன்னா அது உடஞ்சிரும். ஸோ நம்ம எல்லா பாக்ஸையும் சைடு பை சைடு தான் வைக்க முடியும். இந்த பாக்ஸஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஈஸியாக ஒரு பெரிய ஷெல்ஃப் செஞ்சு அவ்வளோதான் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இப்படி பண்ணால் நம்ம வுட்டு வேஸ்ட் ஆகும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் நம்ம கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷெல்ஃப் செஞ்சு அந்த 12 பாக்ஸஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஷெல்ஃப்ஸை 3 வேயாக நம்ம செய்யலாம். ஒரு ரோ ஆஃப் 1, காலம் ஆஃப் 12, ஒரே லைனில் எல்லா டப்பாவும் அரேஞ்ச் பண்ணுறது. இன்னொரு 2 ரோ 6 காலம் 2 லைனாக போட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணி 6 காலம்ஸ் வச்சுக்கிட்டு. இன்னொரு ரோ ஆஃப் 3, காலம் ஆஃப் 4, 3 ரோ ஆக்கி 4 காலமாக நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரோ ஆஃப் 4, காலம் ஆஃப் 3யும் பண்ணலாம். அது என்னென்னா ரோ ஆஃப் 3, காலம் ஆஃப் 4 அதுவே ரொட்டேட் பண்ணால் இதுதான். ஸோ நம்ம 3 சைஸஸில் நம்ம செய்யலாம். ஒரு 1 into 12, இன்னொரு 2 into 6, இன்னொரு 3 into 4 ரொட்டேட் பண்ணிக்கும். நம்ம செஞ்சாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 into 3 இல்லை 3 into 4 அப்படி எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். ஸோ இந்த 6 நம்பர் டைப் வச்சுக்கிட்டு நம்ம இது ஷெல்ஸஸ் செய்யலாம் சைஸஸில். ஆனால் நம்ம 5, 10 அப்படி டைப் நம்பர்ஸை ஏன் யூஸ் பண்ண முடியாது? ஏன்னா அப்படி நம்ம 5, 10 யூஸ் பண்ணால் எல் ஷேப்பில் வரும், கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிளாக வராது. ஸோ இது பண்ணுறது இப்போ நம்ம ஒரு என்ன புரியுதுன்னா 1, 2, 3, 4, 6, 12 இது எல்லாம் 12ஓட ஃபேக்டர். ஏன்னா அந்த நம்பர்ஸை எடுத்து 12 வச்சுக்கிட்டு டிவைட் பண்ணால் நம்ம 0 ரிமைண்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 பாக்ஸஸ் இருக்குது, நம்ம 2 ரோஸ்ன்னு செய்கிறோன்னா அப்போது நம்ம டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0, கோஷன்ட் 6. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா 12 1, 2, 3, 4, 6, 12ஓட மல்டிப்புள்னு சொல்லலாம். ஏன்னா 1 into 12னா 12, 2 into 6னா 12, 3 into 4னா 12. இந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்குது. அதனால் நம்ம இந்த 6 நம்பரோட மல்டிப்புள் 12ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபேக்டரோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். Factors are numbers that divide into another number and leave no remainder. Factor எப்பவும் அந்த நம்பரோட சின்னது இல்லைனா ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 எடுத்துக்கோங்க, நம்ம 6, 4, 3, 2, 1லாம் சின்னதாக இருக்கும், 12 மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். நம்ம 13, 14 அதெல்லாம் 12ஓட ஃபேக்டராக வராது. ஸோ ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எப்பவும் லிமிட்டட். அதுக்கப்புறம் எல்லா நம்பர்ஸும் 1ம் அந்த நம்பரே ஃபேக்டராக இருக்கும். இப்போ 12 எடுத்திங்கன்னா 1 இருக்குது, அதுக்கப்புறம் அதே நம்பர் அதாவது 12, எல்லா நம்பரும் அட்லீஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் வச்சுருக்கும். மல்டிபிள்ஸ் என்னென்னா 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட். மல்டிப்ளிகேஷன் டேபிள் மல்டிபிள்ஸை கண்டெயின் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேபிள் எடுத்திங்கன்னா 2 into 1 2, 2 into 2 4, 6, 8, 10, 12ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம மோஸ்ட்லி மெமரைஸ் பண்ணுற டைம் நம்ம 2 into 10 இல்லைனா 2 into 12 வரைக்கும் மெமரைஸ் பண்ணிட்டு எண்ட் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கு மேலேயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 into million, 2 into 10 billion அப்படியும் நம்ம பண்ணலாம். ஸோ இது பண்ணுற டைம் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா மல்டிபிள்ஸ் அன்லிமிட்டெட், அதாவது இன்ஃபினிட்டி, ஒரு எண்டே இருக்காது மல்டிபிள்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஃபேக்டர்ஸில் எப்படி 1ம் தெம்செல்வ்ஸ் தான் ஃபேக்டராக இருக்கும், அப்படி மல்டிபிள்ஸில் அதே நம்பரும் அதோட மல்டிப்ளாக ஆகும். இப்போ 2 டேபிள் எடுத்திங்கன்னா 2 into 2 4, 2 into 1 2. ஸோ வேறு நம்பர்ஸும் வச்சுருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு நம்பர் 2 into 1 அதே நம்பர் தான் இருக்கும். ஸோ
2 is a multiple of itself ன்னு சொல்லலாம். இப்போ ஒரு மல்டிப்ளிகேஷன் சம்மில் பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 4 equal to 8. இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா 8 வந்து 2 4ஓட மல்டிபிள், அதுக்கப்புறம் 2 4 வந்து 8ஓட ஃபேக்டர். இப்போ நம்ம 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். இது ஒரு டேபிளில் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த டேபிளில் போட்ட டைம் நமக்கு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்திங்கன்னா அதுக்கு 2 ஃபேக்டர் தான் இருக்குது. என்னென்னா 1 அதுக்கப்புறம் 2, அதாவது இட் செல்ஃப். ஸோ இந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் நம்பர்ஸ் என்னென்னா 12 அப்படி டைப் நம்பர் எடுத்திங்கன்னா 1 2 3 4 6 12ன்னு நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சுருக்குது. இந்த நம்பர்ஸ் அதாவது 2லேருந்து நிறைய ஃபேக்டர்ஸ் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் வச்சுருக்குன்னா அதை நம்ம காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்கிறது. ஸோ நம்ம எல்லா நம்பர்ஸோட ஸ்பெஷாலிட்டி பார்க்கலாம். 2 வந்து ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் 3 வந்து ஸ்மாலஸ்ட் ஆட் ப்ரைம் நம்பர். அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் வந்து 4. ஸ்மாலஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர் வந்து 9. 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னா 2 3 5 7 11 13 17 19. இன்னொரு இந்த டேபிள் நம்ம அரேஞ்ச் பண்ணால் காம்போசிட் நம்பர்ஸ் என்ன ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தா 1லேருந்து 20 வரைக்கும் இந்த 2 3 4 2 3 5 அதில் எல்லாம் ப்ரைம் ஆயிரும். 4 6 8 அதெல்லாம் காம்போசிட் ஆயிரும். ஆனால் ஒரே ஒரு நம்பரை மட்டும் எதில் போடணும்னு நம்மளுக்கு தெரியாது, காம்போசிட்டில் போடணுமா இல்லை ப்ரைமில் போடணுமான்னு. அதுதான் 1. 1க்கு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான், அதாவது 1. 1 into 1 is equal to 1. ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான். அதனால தான் நம்ம வந்து 1-ஐ நீதர் ப்ரைம் நார் காம்போசிட்னு சொல்கிறது. நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலான்னா, கொஞ்சம் ப்ரைம் நம்பர்ஸ் ஒரே ஒரு நம்பர் தான் மிடில் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 3 5 அதில் மிடில் ஒரே ஒரு நம்பர், அதுதான் 4. இந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்து ட்வின் ப்ரைம்ஸ்னு சொல்கிறது. ட்வின் ப்ரைம்ஸ் 1லேருந்து 20 என்னென்னா 3 and 5 5 and 7 11 13 17 19. இது எல்லாம் தான் 1லேருந்து 20 ட்வின் ப்ரைம்ஸ். Tune in next video for learning how to do multiplication and division with integers. For more educational videos, please like, comment, share this video and subscribe to Fast Learn, the easy way to learn. See you soon.